வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ என்னோட யூடியூப் சேனல்லே நிறைய பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதில் முதல் விஷயம் என்னென்னா, இந்த யானை திருச்செந்தூர் யானை தெய்வானை அவங்க 2 பேர்த்த கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்தேன். லேட்டான பதிவு தான், அன்றைக்கே சொல்லலாம் அப்படின்னு என்னோட ஐடியா இருந்தது. இந்த யானை எப்படின்னா, ஏன் யானை கடவுளுக்கு நிகரான ஒரு யானை எப்படி மனிதனை அது பாகனை கொன்னுச்சு, பாகனோட இருந்தவனை கொன்னுச்சு அப்படின்னா, திருச்செந்தூர் கோயில் இருக்கக்கூடிய அந்த யானைக்கு அதிபயமான சக்தி இருக்குது. இல்லை அந்த கடவுள் மாதிரி அந்த யானையை பார்க்குறாங்க. அந்த யானை உணவுது. எல்லா யானைகளுக்கும் அது உண்டு. அதில் திருச்செந்தூர் கோயில் இருக்கக்கூடிய யானை மிகவும் தெய்வானை புத்திசாலித்தனமான யானை. கண்டிப்பாக அந்த பாகன் ஒரு யானை முடி பிடுங்கியோ இல்லை யானைக்கு தவறான செய்கை காட்டியோ இல்லை அந்த யானையை துன்புறுத்தியோ நார்மலாக இருக்கும்போதோ இல்லை ஒரு விதமான அன்வான்டான செயல்கள், கோபத்தை உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குது. இல்லை பணத்துக்காக ஏதாவது தவறான செயல்களை யானையின் மீது செல்ஃபி எடுத்ததுக்காக கண்டிப்பாக அந்த யானை கோவப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் செல்ஃபி எடுக்காங்க, ஃபோட்டோ எடுக்காங்க. எப்படி செல்ஃபிக்காக கண்டிப்பாக உணவுலையோ இல்லை திட்டியோ செய்கைனா அதுகிட்ட மிரட்டியோ இல்லை கெட்ட வார்த்தையில் திட்டியோ இல்லை ஒரு கடும் சொல்லக்கூடிய சொல்லாளனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த யானைக்கு கோபம் வரும். இது ஒரு பக்கம் இருக்க, திருச்செந்தூர் ரொம்ப இந்த சமயத்தில் ரொம்ப ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்காங்க. திருச்செந்தூரில் தான் ரொம்ப கடவுள் பக்தி, முருகன் முருகன் முருகன். அப்போ ஏன் இந்த முருகன் சம்மந்தப்பட்ட முருகனை போய் கட்டி பிடிங்கன்னு சொன்னவங்க எந்த ஜோசிகாருமே முருகனுக்கு இந்த மாதிரி யானை பிரச்சனை பண்ணும், ஜாக்கிரதையாக இருக்குன்னு ஏன் சொல்லலை? சில ஜோசிகாரங்க சொல்கிறாங்க. நான் சொன்னேன், என்னோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக திருச்செந்தூருக்கு சின்ன சின்ன அழிவுகள் வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா அந்த மதில் சேவை தடுக்கப்பட்டிருக்குது. அது சிக்கல் தான். அதனால் இது ஒரு அடையாளப்படுத்தி இருக்குது, ஏதோ அடையாளப்படுத்தி இருக்குது. அந்த அடையாளத்தில் நாம் எல்லாம் உற்சாகம் இருக்கணும். ஐஸ்லாண்டில் கொப்பளிச்சுட்டு இருக்குது தீப்பிழம்பு. அமெரிக்காவில் மிகப்பெரிய புயல். அதே திருச்செந்தூர் கோயிலில் இந்த யானை பிரச்சனை வரதுக்கு முன்னாடி கடல் உள்வாங்கி இருக்குதுன்னு செய்திகளை பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த நைட் நேரத்தில் போய் படுத்து தூங்குவது, இல்லை நைட்டில் அங்கேயே படுத்து பார்ப்பது கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டா நல்லது. மே மாதத்து வரைக்கும் என் மனசு சொல்லுது. அதனால் நான் அஸ்ட்ராலஜி விதமாக தான் இதை சொன்னேன்னு ஒழிஞ்சு என்னோட பர்சனல் வச்சோ இல்லை பர்சனலாக சொல்லவும் இல்லை. என் மனசுலையும் பட்டுது. நானும் தியானம் பண்ணுறவன் தான், நானும் கடவுள் மீது நம்பிக்கை உடையவன் தான். ஆகையால் எல்லோரும் திருச்செந்தூர் கோயிலில் நைட் நேரத்தில் ஸ்டே பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு காத்து அங்கேயே இருந்து கும்பிட்டு வேணால் போயிடுங்க, அங்கேயே படுக்க வேண்டாங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்படிக்கு உங்களோட கருத்துக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஜோதிடன் பொன்முடி. நன்றி, வணக்கம்.